உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. கோவையில் உடல்நலக்குறைவு ஏற்பட்ட யானைக்கு வனத்துறையினர் கடந்த 4 நாட்களாக சிகிச்சை அளித்து வந்த நிலையில் யானையின் உடல்நலம் தேறியதால் வனப்பகுதியில் விட்டனர். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் கார்த்திக், யானையின் உடல்நலம் குறித்து மருத்துவ தரப்பிலிருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எந்த வனப்பகுதியில் யானையானது விடப்பட்டிருக்கிறது? வணக்கம். கோவை மருதமலை அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவான பகுதியில் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு உடல்நலக்குறைவால் பெண் யானை இருப்பது வனத்துறையினர் தகவல் கிடைத்தது. இதனையடுத்து வனத்துறையினர் கடந்த 4 நாட்களாக அந்த யானைக்கு தீவிர சிகிச்சை அளித்தனர். யானையின் உடல்நலத்துக்கு கல்லீரல் அதுக்கு ஏதோ பிரச்சனை இருப்பதாக வனத்துறையினர் கண்டறிஞ்சாங்க. அதனையடுத்து அந்த யானைக்கு 50 பாட்டில் அளவில் குளுக்கோஸ் மற்றும் தீவனங்கள் போன்றவை மாம்பழம் மற்றும் அரிசி போன்றவைகளை மாத்திரைகளை வைத்து அந்த யானைக்கு தொடர்ச்சியாக உணவாக அளித்து வந்தனர். இந்த சூழல்ல தற்போது யானையின் உடலில் நல்ல முன்னேற்றம் அடைந்திருப்பதாக வனத்துறையினர் தகவல் அளித்தது. இன்று காலை யானையை வனப்பகுதியில் விடுவதற்கு முயற்சி மேற்கொண்டனர். ஏற்கனவே யானையை கிரேனில் அதனுடைய முன்னங்கால் பின்னங்கால் 2 இடங்களையும் பெல்ட் போன்று அணிவித்து அந்த யானைக்கு சிகிச்சை அளித்து வந்தனர். தற்போது அந்த பெல்ட்டை அணிவித்து யானையானது விடப்பட்டது. யானையின் உடலில் நல்ல முன்னேற்றம் அடைந்ததை அடுத்து யானையும் கம்பீரமாக தன்னுடைய பாணியில் நன்றியை தெரிவித்துவிட்டு அது வனத்துக்குள் சென்றக்கூடிய காட்சிகளை வனத்துறையினர் தற்போது வெளியிட்டிருக்காங்க. கடந்த 4 நாட்களாக இரவு பகலாக வனத்துறையினர் மற்றும் மருத்துவர் குழுக்கள் உடல்நலக் குறைவால் தரையில் படுத்திருந்த யானையை சிகிச்சை அளித்து தற்போது அதோடைய பழைய கம்பீரத்தை கொண்டு வந்திருக்காங்க. தற்போது யானையும் அதோடைய வனப்பகுதிக்கு சென்றிருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த யானையுடன் ஒரு குட்டி யானையும் முதலில் சிகிச்சை அளிக்கும் போது ஒரு பாச போராட்டத்தை நடத்திட்டு இருந்தது. அந்த குட்டி யானையும் சாமர்த்தியமாக மற்றொரு கூட்டத்துடன் வனத்துறையினர் சேர்த்திருக்காங்க. தற்போது இந்த யானையும் வனத்தில் விடப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக இந்த யானை உடல்நலம் எப்படி இருக்குன்னு சொல்லி கண்காணிக்க தனிக்குழு அமைத்து கண்காணிக்க இருப்பதாகவும் யானையின் உடலில் நல்ல முன்னேற்றம் இருப்பதாகவும் வனத்துறையினர் தகவல் கொடுத்திருக்காங்க. விரிவான விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.